நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு டயட் பண்ணுறேன், எண்ணெயை குறைக்கிறேன், சாப்பாடு சாப்பிடாம கட்டுப்பாடாக இருந்தாலும் கூட இந்த 2 ஐட்டம் மட்டும் ஒரு தட்டில் வச்சு பாருங்க. வாயில் எச்சூரி ஒரு கடி இல்லை ஒரு பிடி எடுக்காம போக மாட்டான் மனுஷன். அதாங்க இந்த 2 ரெசிபீஸ்குள்ள பவரே. முதல்ல சமையல் ரெசிபீஸ் பஜ்ஜி. வாங்க பஜ்ஜி செய்ய தேவையான பொருட்களை பார்த்துருவோம். கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/4 கப், உப்பு 1 டீஸ்பூன் இல்லைன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ப, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 3/4 டீஸ்பூன், பெருங்காய பொடி 1 சிட்டிகை, பேக்கிங் சோடா அதாவது சோடா மாவு 8ல் 1 பங்கு இருந்தால் போதும் 1 டீஸ்பூனில். ரெட் ஃபுட் கலரிங் தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணுங்க. பஜ்ஜி கலர் அப்படியே கண்ணை பறிக்கணும், செகப்பாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கலாம். கடைசியாக தண்ணி கொஞ்சமாக. பஜ்ஜி இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தாங்க. ஆனால் இதை செய்கிறோம் பாருங்க, அதில் தான் ரொம்ப குட்டி குட்டியாக நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நம்ம நீட்டாக இப்போ பார்ப்போம். பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுறதும் கூட எவ்வளவுக்கு எவ்வளோ சிம்பிளோ அதே அளவுக்கு டெக்னிக்கலும் கூட. இல்லைன்னா நம்ம ஆட்சியை நம்பி போயிருப்போமா சொல்லுங்க, கரெக்டா? சரி, இன்னைக்கு நம்ம 3 விதமான பஜ்ஜி செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு, வெங்காயம், கத்திரிக்காய். இதே ஸ்டைலில் நீங்கள் வேணும்னா வாழைக்காயும் செஞ்சுக்கலாம். டிப் நம்பர் 1, பஜ்ஜி மாவு கலக்கும்போது ரொம்ப கெட்டியாகவும் கலக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்பவும் தண்ணியாகவும் கலக்கக்கூடாது. மாவு பதம் எப்படி இருக்கணும்னா, நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல காய், அதாவது வாழைக்கான்னு வச்சுப்போம், அந்த வாழைக்காயை எடுத்து மாவில் முக்கி எடுத்தோம்னா மாவு நிப்பேனான்னு வலிக்கிட்டு போகணும். ஆனால் நான் முழுசாக வலிக்கிட்டு போக மாட்டேனும்னும் ஒட்டிட்டு இருக்கணும், அந்த பதத்தில் இருக்கணும். மாவு நான் சாயம் பூசிட்டு தாண்டா போவேன்னு அடம் பிடிச்சு ஒரு இடம் விடாமல் மேலே முழுக்க ஒட்டி இருக்கணும். அதுதான் பெர்ஃபெக்ட் பஜ்ஜிக்கான கோட்டிங். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மாவு வலிக்கிட்டு போகுதுன்னு? மாவு இந்த லெவலில் இருக்கணும். அதுக்காக மாவு வலிக்கிட்டு போகணும்னு தண்ணி நிறையா ஊற்றி விட்டுட்டிங்கன்னா பஜ்ஜி மேலே மாவே இருக்காது, பஜ்ஜி மாதிரியே வராது. சரி, தண்ணி கம்மியாக இருக்கட்டும்னு கொஞ்சமாக கெட்டியாக கலக்கிட்டா மாவு அதிகமாக ஆகிடும், அந்த பஜ்ஜிக்கான கிறிஸ்பி லேயர் கிடைக்காது, பத்தாததுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்கும், அப்புறம் பஜ்ஜி டேஸ்ட்டில் ஃபெயில் தான். பஜ்ஜியை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் அதிகமாக குடிக்காம உள்ளே இருக்கிற வாழைக்காயோ வெங்காயமோ மெல்லிசா இருந்து அந்த பஜ்ஜியை எடுத்து 2ஆக கிழிச்சோம்னா பூ மாதிரி உதிரணும். கொஞ்சம் மொறுன்னு இருக்கணும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கணும். அது அல்லவோ பஜ்ஜி. டிப் நம்பர் 2, காயை வெட்டுறதுல தான் இருக்குது. ரொம்ப திக்காவும் இல்லாமல் மெல்லிசாவும் இல்லாமல் வெட்டணும். என்னையா எது எடுத்தாலும் இப்படியும் இருக்கணும் அப்படியும் இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னு வருத்தப்படாதீங்க, பொறுமையாக கேளுங்க, அதுக்கும் சுலபமாக வழி இருக்குது சொல்கிறேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிரேட்டரில் ஸ்லைஸ் பண்ணுறதுக்குனே ஒரு பிளேடு தனியாக இருக்கும், அதை யூஸ் பண்ணாலே போதும், திக்னஸ் சரியாக வரும். இல்லை உங்களால் கத்தியில் கூட இந்த சைஸில் வெட்ட முடியும்னா செய்யலாம், தப்பு இல்லை, உங்கள் சௌரியம். போன வாரம் ஆட்டுக்கால் பாயா வீடியோ போட்டிருந்தேன், உங்கள் சப்போர்ட் ரொம்ப பலமாகவே இருந்தது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து மெல்லிசா வெட்டி வச்சிருக்க ஸ்லைஸுகளை எல்லாம் மாவில் முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். டிப் நம்பர் 3, எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சதுக்கு அப்புறம்தான் பஜ்ஜியை போடணும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா பஜ்ஜி வேக நேரமும் அதிகமாகும், எண்ணெயும் அதிகமாக குடிக்கும். பஜ்ஜியில் எண்ணெய் அதிகமாக இருக்கிறனால சாப்பிட நல்லாவும் இருக்காது. அப்படி செய்கிறனால இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, வெளியே எவ்வளோ கருகுதோ உள்ளே வேகாமல் அரைவேக்காடாக இருக்கக்கூட வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி எண்ணெய் ஓவர் ஹீட்டில் இருந்தால் போட்ட உடனே கருக வாய்ப்பு அதிகம். பஜ்ஜிக்கான ரைட் டைமிங் எண்ணெயில் போட எப்போ அப்படின்னு கேட்டால், எண்ணெய் காஞ்சி கொப்பளிக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். நீ தானே சொன்னேன்னு கொப்பளிக்கிற எண்ணெயில் எடுத்து பஜ்ஜியை போட்டுறாதீங்க, அப்புறம் வீகன் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை தான் கிடைக்கும், அதாவது கருவாடு தான் கிடைக்கும். பஜ்ஜி வேகும்போது
எண்ணெயை அந்த வேகிற பஜ்ஜிக்கு மேலேயும் கரண்டியில் எடுத்து தூவி விடுங்க. எல்லா புறமும் எண்ணெயில் நல்லா ஒட்டி வேகட்டும். அதே மாதிரி வேகும்போது தூரமாக தள்ளி விட்டோம்னா பஜ்ஜி சீராக நல்லா வேகும். டிப் நம்பர் 4, ஒரு தடவை பஜ்ஜி போட்டு எடுத்துட்டோம்னா எடுத்தப்புறம் அந்த மாவு பிசுறு எண்ணெயில் கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கும். அதை மறக்காமல் எடுத்து தூர போட்டுட்டு தான் அடுத்து பஜ்ஜி போடணும். இல்லைன்னா அந்த சின்ன சின்ன துண்டுகள் எல்லாம் கருகி போய் நம்ம புதுசாக செய்கிற பஜ்ஜி கூட வந்து ஒட்டிக்கும், நல்லா இருக்காது. டிப் நம்பர் 5, ஒரே நேரத்தில் நிறைய பஜ்ஜியை போடாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற கடாயையோ இல்லை வாணலிலேயோ எத்தனை பிடிக்குமோ அதை விட கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. நல்லா மிதந்து இருந்தால் தான் அந்த பஜ்ஜி நல்லா உப்பி நல்லா வரும். பக்கமாக நிறைய பஜ்ஜி போட்டுட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். அப்புறம் எடுக்கும்போது அதை கிழிச்சு தான் எடுப்போம். அதனால் அது பஜ்ஜியெல்லாம் அசிங்கமாயிடும். ஒரு வேளை நீங்கள் பஜ்ஜி போடும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்குதுன்னா மாவு ஈரமாக இருக்கிற வரைக்கும் தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டும். அதனால் சீக்கிரமாக செயல்பட்டு அந்த பஜ்ஜியை ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் தூரமாக தள்ளி விட்டுட்டோம்னா அது தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். டிப் நம்பர் 6, பஜ்ஜி வெந்தப்புறம் ஒரு பேப்பர் டவல்லையோ இல்லை ஃபுட் கிரேட் டிஷ்யூ பேப்பர்லேயோ வச்சுட்டா அதிகமாக இருக்கிற எண்ணெயை அது இழுத்துக்கும். டிப் நம்பர் 7, அதுக்காக எண்ணெயை கம்மி பண்ணுறேன்னு பஜ்ஜியை போட்டு டிஷ்யூ பேப்பருக்கு நடுவில் வச்சு அழுத்தி எடுத்துடாதீங்க. அந்த பஜ்ஜிக்கே அது அவமானம். அந்த அழகான பஜ்ஜி டெக்ஸ்சரை நீங்களே கெடுத்து விட்ட மாதிரி ஆகிடும். பாருங்க எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்குன்னு. மாவு கரெக்டாக இருந்தால் இந்த மாதிரி வரும். மாவு நல்லா வெந்து பஜ்ஜி பதத்துக்கு எப்போ உப்பெல்லாம் வருதோ அப்போ நம்ம பஜ்ஜி ரெடி. நீங்கள் இந்த கலரில் பஜ்ஜி இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க பாருங்கள். அந்த கலர் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் அந்த பஜ்ஜியை எடுத்துட்டிங்கன்னா அந்த சூட்லேயே உங்களுக்கு அந்த கலர் வந்துடும். இல்லை அந்த கலர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி எடுக்கிறேன்னு எடுத்திங்கன்னா அந்த கலரை விட கொஞ்சம் டார்க்காக தான் உங்கள் பஜ்ஜி இருக்கும். மீண்டும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அதனால் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடன் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது பார்த்துக்கலாம். இவ்வளோ தாங்க நம்ம டிப்ஸு. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். சிலருக்கு ஃபஸ்ட்டு ட்ரைலேயே சூப்பராக வரும். ஒருவேளை உங்களுக்கு சரியாக வரலன்னா மனசை தளர விட வேண்டாம். பழக உங்களுக்கும் அது சரியாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸை வச்சுட்டு செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதுவும் மிஸ் பண்ணி இருந்தாலும் எனக்கும் சொல்லிக் கொடுங்க, தெரிஞ்சுக்கலாம். பஜ்ஜி சிகப்பாக இருக்கணும் ஆனால் ஃபுட் கலரிங் யூஸ் பண்ண பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க காஷ்மீரி சில்லியும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. காஷ்மீரி சில்லி காரம் கம்மிங்கிறனால கலருக்கு காஷ்மீரி சில்லியும், காரத்துக்கு கொஞ்சமாக நீங்கள் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய மிளகாய் தூளும் சேர்த்து பயன்படுத்திக்கலாம். பஜ்ஜி மாவுக்கு ஃபார்முலாவா? ஆமாம், வரும் ஆனால் வராது. அந்த மாதிரி இருக்கணும் ஆனால் இருக்கக்கூடாது. அதாங்க ஃபார்முலா. லைஃப் ஷுட் பி லைட் லைக் அ பஜ்ஜி, நோ எக்ஸஸ் பேகேஜ். வித் தட் நோட், லிவ் லைஃப் பஜ்ஜி ஸ்டைல். சிரிச்சிங்களா? நல்லது தான், ஆயுசு கூடும். See you soon.